குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பொமோகிரானேட் ஜூஸ் தான் போட போறேன். இந்த ஜூஸ் குடிக்கும்போதெல்லாம் காலேஜ் டேஸ் தான் நான் போறோம். ஏன்னா காலேஜ் படிக்கும்போது டீ, காஃபின்னு எதுவுமே குடிக்க மாட்டேன். இந்த ஒரு ஜூஸ் தான் குடிப்பேன். காலேஜுக்கு வெளியே வந்து 2020ன்னு ஒரு கடை இருக்கும். அந்த கடை எப்போவுமே கூட்டமா தான் இருக்கும். நாங்க கிளாஸ் ரூம்ல இருந்தத விட அந்த கடையில இருந்தது தான் அதிகம். போனோனே இந்த ஜூஸ் ஆர்டர் போட்டுட்டு நாங்க பாட்டுக்கு அரட்டை அடிக்க ஆரம்பிச்சுருவோம். அரட்டை அடிக்கிறது, சண்டை போடுறது, பிளான் பண்ணுறது. முக்கியமா வெளியே போகணும்னு பிளான் பண்ணுவோம். ஆனா போக மாட்டோம். முக்கால்வாசி எல்லா பிளானிங்குமே இந்த கடையில தான் நடக்கும். நாங்கள் காலேஜ் படித்தது என்னமோ 1½ வருஷம் தான். அந்த 1½ வருஷம் வந்து அவ்வளோ ஸ்பீடாக போயிடுச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸை. ஏன்னா 3 இயர்ஸ் படிக்க வேண்டிய காலேஜை வந்து 1½ வருஷம் தான் படிச்சிருக்கோம். எப்படின்னா நாங்கள் கொரோனா பேட்ச்சு. 1½ இயர்ஸ் வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே போயிடுச்சு. நீ யார் நான் யாருன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் எதுவுமே கிடைக்கல. 1½ வருஷம் வந்து யாருன்னே தெரியாமல் எப்படியோ காலேஜ் முடிச்சிட்டோம். அந்த கடைசி 1½ வருஷம் தான் நேரில் போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக படித்ததே. பேசாமல் இன்னொரு டிகிரி போட்டு இன்னும் 2 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்திருக்கலாம் போல். அவசரப்பட்டு மேரேஜ் பண்ணிட்டேன் போல். இப்போலாம் வந்து நான் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா காலேஜ் டேஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். இப்போவும் ஹாப்பியாக தான் இருக்கேன். அது இல்லை, அப்போ வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் பாட்டுக்கு ஒரு பார்ட் டைம் ஒர்க் போவேன், காலேஜுக்கு வருவேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன், கடைக்கு போவேன். கிளாஸ் ரூமில் இருக்கவே மாட்டோம். அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுவோம். அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். பேசாமல் அடுத்த டிகிரி போட்டிருக்கலாம். மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.